இது எனக்கு தான் அப்படின்னு இருக்கிற ஒரு பொருள், அதை நான் சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது தானாவே என்ன வந்து சேரும். அல்லாஹ் அல் லத்தீஃப், நுட்பமானவன், மேலும் நாம் உணராத வகையில் நமக்கு நன்மை செய்பவன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு திரும்பி பார்த்தோம்னு சொன்னா, அவங்களுடைய சகோதரர்களாலேயே ஒரு கிணற்றுல விடப்படுறாங்க, அப்புறம் அடிமையாக விற்கப்படுறாங்க, சிறையில் அடைக்கப்படுறாங்க. பட் முடிவுல இறைவன் அவங்களை எந்த இடத்துல வச்சான் தெரியுமா? அரசன், ஒரு நாட்டினுடைய அரசன் அப்படிங்கிற பதவியை இறைவன் அவங்களுக்கு கொடுத்தான். சாதாரணமா ஒரு வீட்டுல இருந்தவங்க, ஆனா ஒரு நாட்டோட அரசன்கிற பதவிக்கு இறைவன் அவங்களை கொண்டு போறதுக்கு இவ்வளவு விஷயங்களை இதற்கிடையில இறைவன் நடத்தியிருக்கான். எனக்கே ஒரு பொருளை இறைவன் எழுதி வச்சிருக்கான் அப்படின்னா அதை ஏதோ ஒரு விதத்துல இறைவன் கட்டாயம் எனக்கு கொடுப்பான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு ஒரு நன்மை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர உனக்கு நன்மை அவங்களால கொடுக்க முடியாது. இன்னொன்னு, இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு ஒரு தீங்கு இழைக்க நினைச்சதுன்னா அல்லாஹ் உனக்கு எழுதியுள்ள தீங்கை தவிர வேற எந்த தீமையும் அவங்களால உனக்கு செய்ய முடியாது. இது உங்களுக்கு அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதத்துல இருந்து இறைவனுடைய திட்டம் உங்ககிட்ட அதை கொண்டு வந்து சேர்க்கும்.